வெண்டைக்காய் பறிக்கலான்னு காட்டுக்குள்ளே போயாச்சுங்க. வெண்டைக்காய் டெய்லியும் போய் போய் பார்த்துட்டு வந்துடுறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில காயெல்லாம் முற்றி போயிடுது. அதனால டெய்லியும் ஒரு ரவுண்ட் போய் தேடிட்டு வந்துடுதுங்க. எந்த காயெல்லாம் பறிக்கிறதுன்னு பார்த்துட்டு பறிச்சுட்டு வந்துடுறது. ஆனால் வெண்டைக்காய் காட்டுக்குள்ளே போகும்போது கையில் க்ளவுஸ் இல்லாமல் போய் வெண்டைக்காய் பறித்தோம் அப்படின்னா அவ்வளோதான், கையெல்லாம் காலியாயிரும் மாட்டா இருக்குது. ஃபுல்லாக அரிக்கிறக்க ஆரம்பிச்சிருதுங்க. கையை சொரிஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சிகப்பு வெண்டை 3 செடி தாங்க வந்திருக்குது. நிறையா போட்டு விட்டதில் 3 தான் முளைச்சி வந்திருக்குது. அதுலேயும் காயெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. பார்க்குறக்கு பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஞ்சாக தாங்க இருக்குது. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் கம்மியாக தான் காய்ச்சிட்ருக்குது 3 செடி இருக்கிறதுனால. பச்சை வெண்டை தான் போதும் போதுங்கிற அளவு காய் அதிகமாக இருக்குதுங்க. வெள்ளை வெண்டை இன்னும் காய்க்கறக்கு ஆரம்பிக்கல. கொத்தவரங்காயெல்லாம் பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி அடுத்த நாள் வந்து கொத்தவரங்காயெல்லாம் பறிச்சிட வேண்டியது தான். புடலங்காயில் சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் 2 மட்டும் பறித்து எடுத்துட்டேங்க. பாப்பாவும் தம்பியும் புடலங்காய் சில்லி அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு புடலங்காய் 2 மட்டும் பறித்து எடுத்தாச்சு. சக்கரவர்த்தி கீரை தாங்க எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. டெய்லியும் எங்கே போய் சக்கரவர்த்தி கீரையை சமைக்கிறது, மற்ற காய்ங்களெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. கீரைங்க காய்ங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஏதாவது ஒன்று அறுவடை பண்ணி சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பீக்கங்காய் வந்து போதுங்கிற அளவுக்கு நிறைய காய்ச்சிட்டு இருக்குதுங்க. இங்கே எல்லாருக்குமே பீக்கங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பீக்கங்காய் பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அப்பப்போ வந்து கீரைங்களும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறது தான்.